லக்னத்தில் ஜனனித்த ஜாதகம் 6ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தை புதன் பெறுகிறார். புதன் 8ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தை சூரியன் பெறுகிறார். 12ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தை குரு பெறுகிறார். 6, 8, 12 இந்த காம்பினேஷன்ல இதுதான், இந்த 3 கிரகங்கள் தான் ஜாதகத்துல விபரீத ராஜயோகங்களை கொடுக்கக்கூடிய கிரகம். இங்கு புதன் சூரியன் தொடர்பு கொள்வது, சூரியன் குரு தொடர்பு கொள்வது, அல்லது ஜாதக ரீதியில குருவும் புதனும் தொடர்பு கொள்வது, இதெல்லாம் பேட்டர். விபரீத ராஜயோகத்தை மகர லக்னக்காரர்கள் பெறுவதற்கான பேட்டர். அடுத்ததாக குரு, சூரியன், புதன் இந்த 3 கிரகங்கள் எப்படி வேணாலும் மாறி மாறி இணைஞ்சிருக்கலாம். இந்த 4 பேட்டர்ன்ல இணைவு, பார்வை, பரிவர்த்தனை எல்லாம் நிகழ்ந்து 6, 8, 12ஆம் இடங்கள்ல நிகழ்ந்தா இதுதான் விபரீத ராஜயோகம் மகர லக்னத்தில் பிறந்தவருக்கு. இந்த அமைவை தான் விபரீத ராஜயோக அமைவாக நாம் சொல்றோம். இப்ப மகர லக்னத்திற்கு எங்க நிகழ்ந்தா உடனே பெரும் அதிர்ஷ்டங்களை கொடுத்துரும். இந்த இடத்துல இருந்தா பெரும் அதிர்ஷ்டம், இங்க இருந்தாலும் பெரும் அதிர்ஷ்டம். உடனடியா தசை நடக்குதுன்னா உடனடியா வெற்றிகளை ஜாதகர் அனுபவிப்பார். இந்த இடத்துல இருந்தா கொஞ்சம் சிரமத்திற்கு பிறகு அனுபவிப்பார். ஆனால் எனினும் இந்த 6, 8, 12ஆம் இடங்களிலே நிகழக்கூடிய யோகம் பணம், பொருள், செல்வங்கள் எல்லாமே கொடுக்கும். ஆதிபத்திய ரீதியில பார்க்கணும். குருவோட நிகழ்றதுனால நல்ல செல்வங்கள், சூரியனோட நிகழ்றதுனால அரசாங்க அரசியல் தொடர்புகள், புதனோடு நிகழ்வதால் கமிஷன் போன்ற வியூகங்கள் வெற்றி கொடுக்கும். இதெல்லாம் இருக்கு மகர லக்னத்திற்கு. இதுதான் விபரீத ராஜயோகத்திற்கான அமைவு கொடுக்கக்கூடிய கிரகங்கள். ஆனா நிலைச்சு நிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நிலைத்து இருப்பதற்கு இங்கு சுக்கிர புதன், ஆல்ரெடி புதன் யோகங்களை தொடர்பு படுத்தினாலும் சுக்கிர புதன் வலுவாக அமர்ந்து பார்வை தொடர்பை பெற்றிருக்குமாயின் இந்த பெற்ற பெயர், பெற்ற புகழ், பெற்ற செல்வங்கள், பெற்ற உடைமைகள் அத்தனையும் உங்கள் ஜாதகப்படி நிலைத்து நிற்கும். மகர லக்னத்திற்கு விபரீத ராஜயோகத்தினால் பெரும் யோகம் உண்டு, பெரும் யோகம் உண்டு. சாதாரண நிலையில் இருந்தா கூட உங்களை உயர்மட்டத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும், உயர்மட்டத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வலுகொண்ட ஒரு அமைவாக இது மாற்றும். இந்த விதி இருக்கிறவங்க கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கும், அடுத்ததாக